ஹலோ எவ்ரிவன், ஐம் தீமோ. ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்தியன் பாலிட்டியில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் என்னங்க? ஃபஸ்ட்டு பார்ட் வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குங்க? 1 to 4 வேறு 4 ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது கூட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்ஸ் 4 ஸ்டேட்ஸ் எப்படி உருவாச்சு, யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி உருவாச்சு அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த டாப்பிக்கை விட்டுறாதீங்க. ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் இதெல்லாம் படிச்சுட்டு இதை விட்டுறாதீங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஃபஸ்ட் ஆர்டிகல்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட் ஆர்டிகல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். நம்மளோட யூனியனோட பேரும் எல்லைகளும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பேர், என்னென்ன எல்லைகள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியாவை அங்கே பாரத் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்கே கான்ஸ்டியூஷனில் நம்ம இந்தியாவை பாரத் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷால் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அம்பேத்கர் இருக்காருங்க இல்லையா? டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் அண்ட் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்னு சொல்லியிருப்பாரு. அவர் அதை சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு? இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் அண்ட் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். ஸ்டேட் வந்து எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், ஆனால் யூனியன்கிறது ஒரு பிரிக்க முடியாத ஒன்று. ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அழிக்க முடியாத ஒன்று அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து அம்பேத்கர் தான் நமக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளோட இந்த டெரிட்டரி இருக்கீங்களா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது 3 டைப் ஆஃப் கேட்டகரியாக பிரித்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று டெரிட்டரி ஆஃப் த ஸ்டேட்டோட டெரிட்டரிஸ், அதோட எல்லைகள், நம்ம ஸ்டேட்ஸோட எல்லைகள். அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்குங்களா, அது வந்து ஒரு சில எல்லைகளை ஆக்கிரமிச்சிருக்கோங்களா, அதோட இது கொடுத்துருப்பாங்க. அது தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி தான் இந்த டெரிட்டரியில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? நேம் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அந்த டெரிட்டரியில் 3 கேட்டகரி இருக்குது. டெரிட்டரி ஆஃப் த ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாங்கிறது எனக்கு பாரத் இஸ் பாரத். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, empowers parliament to admit into or establish new states that are not part of the union. அதாவது பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூனியனில் பார்ட்டாக இல்லாத ஒரு ஸ்டேட்டை, ஒரு புது ஸ்டேட்டு, ஓகேங்களா, ஆல்ரெடி இல்லாத ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 2. அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிகல் 2. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியா கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கிங்டமாக இருந்திருக்கும், அது இந்தியா கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆர்டிகல் கூட ஆட் பண்ணி 2A கிடையாது, வெறும் 2Aன்னு போட்டு நம்ம சிக்கிம் வந்து தனியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேட்டர் பீரியடில் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ஆர்டிகல் 2A இருக்காது, 2 மட்டும் தான். இப்போது இது வந்து ரிப்பல் பண்ணிட்டாங்க, 2A இப்போ கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து யாருக்குங்க பவர் இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிற ஆர்டிகல் 2. அடுத்து ஆர்டிகல் 3 எதை சொல்லுதுன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஏரியாஸ். அதாவது புதுசாக ஒரு ஸ்டேட்டு அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்டரிஸ் அண்ட் நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டோட ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணும்னாலும், ஒரு பவுண்டரி சேஞ்ச் பண்ணாலும், அதோட ஏரியா சேஞ்ச் பண்ணனாலும் இந்த ஆர்டிகல்குள்ளே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மெட்ராஸுங்கிறத தமிழ்நாடுன்னு மாற்றிருப்பாங்க. அண்ணா அவர்களோட பீரியடில் இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த ஆர்டிகல் கீழே தான் வரும். ஒரு ஸ்டேட்டோட நேம் மாற்றணும் அப்படின்னா ஆர்டிகல் 3. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாரு ஜூலை 18, 1967 ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஆக்டாக மாறினது இப்போங்க ஜனவரி 14, 1969 தான் மாறி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் நம்பர் 4. இப்போ இந்த 4 எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3. மேலே பார்த்துலீங்க, இந்த ஆர்டிகல் 2 and 3 பார்த்தோம் இல்லைங்களா? இதை வச்சு லாஸ் கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? அதை நீங்கள் எப்போ அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓகே, ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோ, ஒரு ஆர்டிகல் வந்து ஒரு அமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ஆர்டிகல் தேவைப்படும்? ஆர்டிகல் 360 தான் தேவைப்படும். ஆர்டிகல் 360 வந்து 360 வச்சு தான் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்றே கொண்டு வர முடியும். ஆனால் இந்த 2 ஆர்டிகல் மூலியமாக கொண்டு வந்த லா அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா ஆர்டிகல் 4 வச்சு தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ரொவைட் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல் என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் லிஸ்ட் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஃபோர்த் ஷெட்யூலில் ராஜ்யசபா சீட் சொல்லியிருப்பாங்க. இது ஸ்டேட் அண்ட் யூனியன் லிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ராஜ்யசபா சீட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல் 4 தான் வரும். ஆர்டிகல் 4 வச்சு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியெல்லாம் தேவை கிடையாது. ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும், நம்மளால அமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் மேட் அண்டர் ஆர்டிகல் 2, 3 ஆர் கன்சிடர் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 368. இதுக்கு கீழே வராது, ஆர்டிகல் 368 கீழே வராது இதில் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் இந்த 4 ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கோங்க, நல்லா முக்கியம். ஓகேங்களா? அடுத்து எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டைம் இப்போ 2 பிரிச்சோம், கரெக்டுங்களா? எப்படி இந்தியா, பாகிஸ்தான், இன்னொருத்தவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா கூட சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தான் கூட சேர்றவங்க பாகிஸ்தான் கூட இருந்துக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக தான் இருக்கணும்னா இண்டிபெண்ட்டாக இருந்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அப்போ இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டைம் 1947 அப்போ பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்னு 2 இருந்துச்சு. இந்த 2 இருந்துச்சு. இதில் மொத்தம் உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 552 இருந்துச்சு. இந்த 552ல் 549 வந்து யார் கூட போயிட்டா? இந்தியா கூட போயிட்டாங்க. இந்தியா கூட ஜாயின் ஆகிட்டாங்க. அங்கே இந்தியா கூட இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 3 பேர் வந்து தனியாகவே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. யார் யார் அப்படின்னா ஹைதராபாத், ஜுனாகர், ஆர்ஹெச், ஜுனாகர், காஷ்மீர். ஹைதராபாத், ஜுனாகர், காஷ்மீர். ஸோ இந்த 3 பேர் வந்து சேரல. ஓகேங்களா? ஸோ ஆனால் லேட்டர் பீரியடில் சேர்ந்துட்டாங்க. ஹைதராபாத் எப்படி சேர்ந்தாங்கன்னா போலீஸ் ஆக்ஷன் மூலமாக சேர்ந்தாங்க. ஜுனாகர் வந்து ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு மூலமாக சேர்ந்தாங்க. காஷ்மீர் வந்து இன்டெகிரேட்டட் பை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன், அது அங்கே இருந்த ராஜாவே எங்களை சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது ஒரு கதை. அப்புறமா 1950ல் ஒரு 4 ஃபோல்டட் கிளாசிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட்ஸ்க்கு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சேர்த்து ஒரு 4 ஃபோல்டட் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு. பார்ட் ஏல உங்களுக்கு கவர்னர் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியான்னு இருக்கும். நம்ம மெட்ராஸ் பாம்பேல இருக்கீங்க, அது கவர்னர் ப்ராவின்சஸ். இது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ஹைதராபாத், மைசூர், இவங்கலாம். சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்னு இருப்பாங்க, டெல்லி, அஜ்மீர், இந்த மாதிரி. அடுத்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் இருக்காங்க, அவங்க தனியாக பார்ட் டியில் வந்துருவாங்க. ஸோ இந்த 4 கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க 1950ல். சரிங்களா? இதுவும் கேட்பாங்க. 4 ஃபோல்டட் கிளாசிஃபிகேஷன் என்னென்னு. அடுத்து கமிட்டிஸ் பார்க்கணும். லிங்குஸ்டிக் ரீஆர்கனைசேஷன், அதாச்சும் ஸ்டேட்டை நம்ம மொழி வாரியமாக பிரிக்கலாமா அப்படிங்கிறக்காக நிறைய கமிட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா கமிட்டிஸுமே இம்பார்ட்டன்ட்டு. லைனாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கமிட்டி நம்மளோட லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்கே தார் அவர்களோட தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க. தார் கமிஷன் எப்போன்னா ஜூன் 1948 ஒரு கமிஷன் போடுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழி வாரியாலாம் பிரிக்கக்கூடாது, ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸில் தான் பிரிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க எது எப்படி பிரிக்க சொல்லியிருப்பாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸில் தான் பிரிக்கணும்னு சொல்ல கமிட்டி என்னன்னு கேட்பாங்க. அது தார் கமிஷன், எஸ்கே தார் தலைமையில் ஜூன் 1948. இந்த ரிப்போர்ட் எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் கொடுத்துருப்பாங்க. டிசம்பர் 1948 தான் கொடுத்துருப்பாங்க இந்த ரிப்போர்ட்டை. ஓகேங்களா? மொழி வாரியமாக பிரிக்கக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக மட்டும் தான் பிரிக்கணும் அப்படி மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே டிசம்பர் 1948ல் இன்னைக்கு இன்னொரு கமிட்டி வரும். இன்னொரு கமிட்டி என்னங்க? ஜேவிபி கமிட்டி. ஓகேங்களா? தார் கமிட்டி வந்து ஜூன் 1948 ஜூனில், இது வந்து டிசம்பர் 1948. ஜேவிபி கமிட்டி இதில் யார் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா, இவங்க 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. எப்போனா ஏப்ரல் 1949ல் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை மொழி வாரியமாலாம் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஆந்திர பிரதேஷில் ஒரு இன்சிடென்ட் நடக்குங்க. ஆந்திர பிரதேஷில் பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் தலைவர் இருப்பார், உண்ணாவிரதம் இருப்பார். என்னன்னா எங்கள் தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு எங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி 56 நாட்கள் 56 டேஸ் வந்து ஃபாஸ்டிங் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 1953 அப்போது மெட்ராஸ்லேருந்து பிரித்து ஆந்திர பிரதேஷ்ங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலத்தை உருவாக்குவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். எந்த இயர்னு கேட்பாங்க? அக்டோபர் 1953ல். ஓகேங்களா? இவரால் தான் இந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ்ங்கிற ஒரு ஸ்டேட்டே உருவாச்சு தெலுங்கு பேசுகிற மக்களுக்காக. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஸ்டேட்டும் கேட்பாங்களே, நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கும் தனியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி போட்டாங்க. அதுக்காக இது மாதிரி மொழி மாதிரி மாநிலமாக பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு கமிட்டி போட்டாங்க. டிசம்பர் 1953 ஆந்திர பிரதேஷ் உருவானது. அக்டோபர் 1953ல் உங்களுக்கு உருவாகிருக்கும். அதுக்கப்புறமா போட்ட கமிட்டி தான் ஃபாசல் அலி கமிஷன். இதில் ஃபாசல் அலி தான் உங்களுக்கு சேர்மேனு, கூட 2 பேர் இருப்பாங்க, கேம் பணிக்கர், ஹச்சன் புன்சுரு, இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க? 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டில் ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் பேசணும்லாம் கிடையாது, அப்படிலாம் இருக்கணும் கிடையாது, அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு 4 ஃபேக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதை வச்சு பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட் எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 1955, ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அந்த 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், இன்னொன்று யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி, கல்ச்சரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஹோமோஜினிட்டி, ஃபைனான்ஷியல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பிரிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 முக்கியம், 4 கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எதை ரிஜெக்ட் பண்ணாங்க? 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட் எதை ரிஜெக்ட் பண்ணாங்க? அதே மாதிரி அவங்க ஒரு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஃபோல்டர் கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டு, இந்த மாதிரி 16 ஸ்டேட்ஸ் +3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரிஸ், இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருப்பாங்க ஃபாசல் அலி கமிஷன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்தது தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆக்டோட அமெண்ட்மெண்ட், எந்த அமெண்ட்மெண்ட் கேட்டிங்க? 7th அமெண்ட்மெண்ட் 1956. 7th அமெண்ட்மெண்ட் 1956, 7th அமெண்ட்மெண்ட் லைன் ஆகுதுங்களா? 567. ஸோ வந்தானே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த பார்ட்டி ஏபிசியில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபாசல் அலி கமிஷனில் சஜஷன் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு, அதை மெர்ஜ் பண்ணிவிட்டு, ஒரு சில இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிவிட்டு, அவங்க யூனியன் டெரிட்டரிஸ் இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிவிட்டு அவங்க புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. நவம்பர் 1, 1956 அப்போது
14 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரின்னு வச்சுருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 + 6 14 + 6 பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இப்போ அந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேட் உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 14 ஸ்டேட்ஸ் உருவாச்சு, 6 யூனியன் டெரிட்டரி 6 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன உருவாச்சு, என்னென்ன பிரிஞ்சு, என்னென்ன சேர்த்தாங்கன்னு பார்க்கலாம். 14க்கு அப்புறம் 15th ஸ்டேட்டாக நமக்கு குஜராத் வந்துச்சு. 15th ஸ்டேட்டாக குஜராத் வந்துச்சு. அதாவது பாம்பேலேருந்து பிரித்தாங்க. பாம்பேலேருந்து நமக்கு குஜராத்தி பேசுகிற மக்களை தனியாக பிரித்தாங்க. பிரித்து நமக்கு குஜராத்துங்கிற அது குஜராத்தில் ஒரு தனி ஸ்டேட் உருவாக்குனாங்க 1960. என்ன ஆக்ட்னா பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1960 உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16th வந்து நாகாலாந்து. நாகாலாந்து வந்து என்ன எந்த இயர்லனா 1962 என்ன ஆக்ட் ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து ஆக்ட் 1962. ஸோ அசாமில் இந்த நாகா ஹில்ஸ் டியான்சாங் அப்படிங்கிற ஏரியாவை சேர்த்து தான் நமக்கு நாகாலாந்து அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. எப்போ டிசம்பர் 1 1963 டிசம்பர் 1 1963 ஓகேங்களா? அடுத்து 17th ஸ்டேட் ஹரியானா. இப்போ பஞ்சாப்ல ஒன்று பஞ்சாபி பேசுகிற மக்கள் இருப்பாங்க, ஹிந்தி பேசுகிற மக்கள் 2 பேருமே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஹிந்தி பேசுகிற மக்களை மட்டும் தனியாக பிரித்து போட்டது தான் ஹரியானா. ஹரியானா வந்து ஹிந்தி பேசுகிற மக்களுக்காக பிரிச்சது 1966 இந்த மாதிரி ஹிந்தி பேசுகிறவங்களை தனியாக பிரித்து போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சீக்கியர்களுக்கு ஒரு ஹோம்லேண்ட் வேண்டும் அப்படிங்கிறக்காக அகாலிதள் அப்படிங்கிற ஒரு குழு தாரா சிங் தலைமையில் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி பிரித்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு போட்ட கமிஷன் பேர் என்ன? ஷா கமிஷன். என்ன கமிஷன்? ஷா கமிஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரியானா பிரிக்கிறதுக்காக போட்டது. ஸோ இதுலேருந்து போட்டு என்ன பண்ணாங்க, ஹரியானா ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளை தனியாக பிரிச்சாங்க. ஓகேங்களா? அடுத்து 18th. இது வேணாம், இது நான் அப்புறம் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. 18th வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து 1971 பிரிச்சிருப்பாங்க. என்ன ஆக்ட்னா ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆக்ட் 1970. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு, அதை தான் ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க நமக்கு. ஓகேங்களா? அப்புறம் 19th ஸ்டேட் மணிப்பூர். இந்த 1920 இது ரெண்டுமே ஒரே இது ஆக்ட் தான். ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1971 மணிப்பூர் அண்ட் திரிபுரா இதை பிரிச்சிருப்பாங்க அந்த பக்கம். ஓகேங்களா? அடுத்து மேகாலயா வந்து 1972 என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்பாங்க. 22nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969. 22nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969. ஓகேங்களா? இது வந்து 1969 இந்த அமெண்ட்மெண்ட் போட்டு ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாக கிரியேட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்டிஸ் எப்போ வந்துச்சுன்னா நடைமுறைக்கு வந்துச்சு 1972 தான் வந்துச்சு. ஓகேங்களா? என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 22nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். மேகாலயா வந்து 21st ஸ்டேட், ஆனால் அமெண்ட்மெண்ட் வந்து 22nd அமெண்ட்மெண்ட். இதை நல்லா மறக்காம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 22nd ஸ்டேட் சிக்கிம் 1975. ஸோ சிக்கிம் வந்து நான் ஆல்ரெடி அந்த ஆர்டிகலில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆர்டிகல் 3 நமக்கு இந்த ஆர்டிகல் 2 உங்களுக்கு இந்தியா கிட்ட வரும். சிக்கிம் வந்து இந்தியா கிட்ட வரும். ஸோ அப்போ 2A ஒரு ஆர்டிகல் கூட போட்டிருப்பாங்க. அதை வந்து ஃபியூச்சரில் அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ போட்டது அப்போ வந்து 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974 படி அது ஒரு அசோசியேட் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்டாக எப்போ மாறிச்சு அப்படின்னா 1975 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக தான் மாறிச்சு. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இந்த அமெண்ட்மெண்ட்லாம் வந்ததுனால நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 4th ஷெடியூலாக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து புதுசாக ஒரு ஆர்டிகல் ஆடாச்சு. என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 371F ஒரு ஆர்டிகல் புதுசாக உருவாச்சு சிக்கிம். ஸோ சிக்கிம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் இப்போனா எத்தனாவது ஸ்டேட்டு 22வது ஸ்டேட்டாக உருவாச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு அசோசியேட் ஸ்டேட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே வந்து அது வந்து ஒரு பிரின்சஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சு. ஒரு மன்னர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறமா 35th அமெண்ட்மெண்ட் படி 1974 அசோசியேட் ஸ்டேட்டாக இருந்துச்சு. 36th அமெண்ட்மெண்ட் படி 1975 ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க 35, 36, 74, 75 இது கேட்பாங்க. ஓகேங்களா? சிக்கிம். அடுத்து 23வது ஸ்டேட் மிசோரம் வந்து 1986 ஒரு ஸ்டேட்டாக கிரியேட் பண்ணாங்க. எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அங்கே மீசோ நேஷனல் ஃப்ரண்ட்னு ஒரு அமைப்பு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் போட்டுக்கிட்டாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதனால உருவானது தான் இது. அதனால தான் உருவாச்சு மிசோரம் பீஸ் அக்கார்டுன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க 1986. அதனால தான் உங்களுக்கு மிசோரம்ங்கிற ஒரு ஸ்டேட் உருவாச்சு. ஓகேங்களா? 1986. அடுத்து 24 அருணாச்சல் பிரதேஷ் எப்போனா 1986 ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் ஆக்ட் 1986. ஓகேங்களா? அடுத்து கோவா வந்து எப்போ ஒரு ஸ்டேட்டாக உருவாச்சு அப்படின்னா கோவா டாமன் அண்ட் டையூ ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1987 அப்போ. அதாவது டாமன் டையூ அது கோவா இந்த டாமன் டையூ எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு. அதுலேருந்து உங்களுக்கு கோவா செப்பரேட் பண்ணி உங்களுக்கு கோவா ஒரு ஸ்டேட்டாக கொண்டு வந்திருப்பாங்க 1987 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து சத்தீஸ்கர். ஸோ இது 3 ஒரே மாதிரி வரும். சியூஜி இது 3மே ஒரே இயர் தான் 2000. ஸோ சத்தீஸ்கர் வந்து என்ன ஆக்ட்னா மத்திய பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், உத்தரகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், ஜார்க்கண்ட் வந்து பீகார் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்மளோட உத்தராஞ்சில் தான் உத்தரகண்டுன்னு மாற்றிருப்பாங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பின்னாடி சொல்கிறேன் அது என்னென்னு.
உத்தராஞ்சல உத்தரகண்டுன்னு மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உத்தரகண்டு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி முன்னாடி வந்து உத்தராஞ்சல் இருந்துச்சு, அதுக்கப்புறமா உத்தரகண்டுன்னு மாற்றிருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ்லேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னதுங்க உத்தராஞ்சல் இருந்துச்சு, உத்தராஞ்சல தான் உங்களுக்கு உத்தரகண்டுன்னு மாற்றிருப்பாங்க. 2006 மாற்றிருப்பாங்க. ஆக்ட் வந்தது 2000 வந்து உங்களுக்கு எனக்கு உத்தராஞ்சல் நேம் மாத்தினது 2006 உத்தரகண்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 28 ஜார்க்கண்ட். சொல்லி வச்சுங்களா, சரி. அடுத்து 29 தெலுங்கானா. ஸோ தெலுங்கானா ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ் வந்து நமக்கு தெலுங்கானா இப்போ ஸ்டேட் பிரிச்சிருப்பாங்க. 2014 பிரிச்சிருப்பாங்க. என்ன ஆக்ட்? ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அது போட்ட கமிஷன் பேர் என்னங்க? ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கமிஷன் பார்த்துருப்போம். ஹரியானா போட்டது என்ன கமிஷன்? ஷா கமிஷன். ஹரியானா போட்டது ஷா கமிஷன். இப்போ தெலுங்கானாக்கு போட்டது ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன். ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் 2010 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கானாங்கிறது ஒரு ஸ்டேட் உருவாச்சு. இது வந்து ஸ்டேட்டுங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்டேட்டு. சரிங்களா. அடுத்து யூனியன் டெரிட்டரி பார்க்கலாங்களா. யூனியன் டெரிட்டரி கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்கும், 2-3 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் தாத்ரா நாகர் ஹவேலி. 1954 வரைக்குமே உங்களுக்கு போர்ச்சுகீஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 61 வரைக்கும் 1961 வரைக்கும் பீப்புள் சோசன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. தாடா நகரை 10th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961 படி மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து பாண்டிச்சேரி தான் என்னென்னு மாற்றிருப்பாங்க, பேர் மாற்றிருப்பாங்க. புதுச்சேரின்னு பேர் மாற்றிருப்பாங்க. இந்த இயர் 2006 பேர் மாற்றிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம் இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் வந்து 1954 இந்தியா கிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் 1962 வரைக்குமே அது வந்து அக்வைர்டு டெரிட்டரியாக தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆக்ட் போட்டாங்க. 14th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க. ஸோ இந்த பாண்டிச்சேரி புதுச்சேரி மாற்றிருப்பாங்க, நேம் மாற்றிருப்பாங்க 2006. ஓகேங்களா. அடுத்து கோவா, டாமன் டையூ. நமக்கு கோவா வந்து எத்தனாவது ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க? 25th ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா. டாமன் டையூ நமக்கு யூனியன் டெரிட்டரி தான். ஸோ கோவா டாமன் டையூ ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1987 இதுதான் பிரிச்சிருப்பாங்க. செப்பரேட்டாக கோவா ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க, டாமன் டையூ யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஜம்மு காஷ்மீர் ரீசெண்டாக நடந்தது இல்லைங்களா. ஸோ ஆர்டிகல் 370 மூலமாக அவங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்காக பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அப்படின்னு சொல்லி 2 பிரிச்சிருப்பாங்க. 2 யூனியன் டெரிட்டரி பிரிச்சிருப்பாங்க 2019. ஸோ அதுக்கப்புறம் 2020 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த தாதர் நாகர் ஹவேலி அந்த அப்புறம் டாமன் டையூ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா கொண்டு வந்திருப்பாங்க. ஒரே யூனிட் டெரிட்டரியா 2020 ஒரே இதை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அதுக்கு பேர் என்னன்னா தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ. ஓகேங்களா. புதுசாக கொண்டு வந்திருக்கோம் 2020. ஓகேங்களா. இப்போ கரண்ட்டாக நம்மகிட்ட 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணுது. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு யுனைடெட் ப்ராவின்சஸ். நீங்கள் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கும்போதெல்லாம் படிச்சிருப்பீங்க, யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னா வரும். ஸோ அது என்னன்னா உத்தரப்பிரதேஷ் தான் யுனைடெட் ப்ராவின்சஸ். அது நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 1950 நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம மெட்ராஸ் தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 1969. ஸோ எப்போங்க ரிசர்வேஷன் கொண்டு வந்திருப்பாங்க, பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஜூலை 18. ஸோ இதை தான் ஆக்சுவலாக நம்ம என்ன டே கொண்டாடுவோம், தமிழ்நாடு டே கூட கொண்டாடுவோம். ஆனால் ஆக்டாக வந்தது எப்போ? January 14, 1969. ஸோ அந்த இயர் தான் 1969. அடுத்து மைசூரை கர்நாடகான்னு மாற்றிருப்பாங்க 1973. அதே இது லக்கதீவ் மினிதீவுங்கிறத லட்சதீப்னு மாற்றிருப்பாங்க 1973. அடுத்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லிங்கிறத நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு மாற்றிருப்பாங்க 1992. என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. ஓகேங்களா. அடுத்து இப்போ பார்த்துங்களா உத்தராஞ்சல் வந்து உத்தரகண்டன் மாற்றிருப்பாங்க 2006. அதேமாதிரி பாண்டிச்சேரியா புதுச்சேரி மாற்றிருப்பாங்க 2006. ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து ஒரிசா இருந்தது ஒடிசான்னு மாற்றிருப்பாங்க 2011. ஸோ இந்த இயரும் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இயரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து நம்ம இந்த சொன்னோம் இல்லைங்களா மெட்ராஸ் வந்து தமிழ்நாடுன்னு மாற்றிருப்போங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் தியாகி சங்கரலிங்கம் கிடையாது, சங்கரலிங்கனார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். இந்த மாதிரி மெட்ராஸ் வந்து தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணணும்னு உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. 76 நாட்கள் இருந்திருப்பாரு. 76 நாட்கள் இருந்திருப்பாரு. ஸோ அவர் உண்ணாவிரதத்தினால தான் நம்ம அறிஞர் அண்ணா வந்து இந்த மாதிரி பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ரிஜெக்ட் ஆகிருக்கும் 1962-64 ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அண்ணா தான் அதை புஷ் பண்ணி பாஸ் பண்ண வைப்பார் 1967 ஜூலை 18. அது ஆக்டாக ஆனது January 14, 1969. அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் தமிழ்நாடு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பேர் என்னங்க? தியாகி சங்கரலிங்கனார். 76 நாட்கள். ஸோ இதுக்கு முன்னாடி தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, பொட்டி ஸ்ரீராமுலு. அவர் வந்து 56 நாட்கள் இருந்திருப்பாரு. 56 நாட்கள். அடுத்து ஸோ இதெல்லாம் சும்மா இது ஆன்லைன் மாதிரி. ஓகேங்களா. இது கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. லைன் பை லைன் சும்மா பார்த்துட்டுலாம்.
ஃபஸ்ட்டு விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எந்த ஆர்டிகல் வந்து இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுதுங்க? ஆர்டிகல் 1. அடுத்து செகண்ட் கொஸ்டின், த டேர்ம் யூஸ்ட் இன் த கான்ஸ்டியூஷன் டு டிஸ்கிரைப் இந்தியா அஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. நாட் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆன்சர் சி. விச் ஆர்டிகல் எம்பவர்ஸ் பார்லிமெண்ட் டு அட்மிட் நியூ ஸ்டேட்ஸ் இன் டு த யூனியன் ஆஃப் இந்தியா. எந்த ஆர்டிகல் வந்து பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்குங்க? ஆர்டிகல் 2. ஆர்டிகல் நம்பர் 2. அடுத்து, the formation and altering of existing state boundaries is provided under நேம் சேஞ்ச் பண்ணாலும் பவுண்டரி சேஞ்ச் பண்ணாலும் ஏரியா சேஞ்ச் பண்ணாலும் எதில் வரணும்? ஆர்டிகல் 3ல, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 ஆர் நாட் கன்சிடர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்டர் விச் ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க? நாட் கன்சிடர்னு கேட்டிருக்காங்க. நாட் கன்சிடர் என்ன வரும்? ஆர்டிகல் 368. விச் கமிஷன் ரெக்கமெண்டட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்ல கமிட்டி என்னங்க? எஸ்கே தார் கமிஷன். எஸ்கே தார். என்ன இயர்? 1948ல. ஓகேங்களா? அடுத்து, ஜேவிபி கமிட்டியில் யார் யாருங்க இருந்திருப்பா? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இவங்க போட்ட கமிட்டி ஜேவிபி கமிட்டி. ஓகேங்க. அடுத்து, ஃபாசல் அலி கமிஷன் ரிப்போர்ட் எப்போ சமர்ப்பிக்கான்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது 1953 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன். 1955ல, செப்டம்பர் 1955ல. ஓகே, பார்த்தீங்களா? அப்பாயின் பண்ணது 53ல, டிசம்பர் 53ல. ரிப்போர்ட் சைன் பண்ணது செப்டம்பர் 1955ல, 2 வருஷம் கழிச்சு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் எதுங்க? தானே பார்த்தோம், ஆந்திர பிரதேஷ். பொட்டி ஸ்ரீராமுலு அங்கே இருப்பார் இல்லைங்களா? எப்போ கிரியேட் ஆயிடுச்சு? அக்டோபர் 1953ல. ஸோ இங்கே கேட்குறாங்க பாருங்க. அடுத்து, பொட்டி ஸ்ரீராமுலு எவ்வளோ நாள் உங்களுக்கு உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கேட்பாங்க. 56 days. 76 யாரு? தியாகி சங்கரலிங்கனார். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல எவ்வளோ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனைங்க இருந்துச்சு? 14 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னா 4 6 இங்கே தான் 14 + 6. ஓகேங்களா? 14 + 6 என்ன ஆக்ட்? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகேங்களா? என்ன அமெண்ட்மெண்ட்? 7th அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? நாகாலாந்து வாஸ் கிரியேட்டட் ஃப்ரம் விச் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகாலாந்து இப்போ நான் சொல்லும்போது சொல்லிப்பேன். நாகா ஹில்ஸ், அஸ்ஸாமில் இருக்க டுசாங் ஏரியா, டுயன்சாங் ஏரியா அதெல்லாம் கவர் பண்ணி தான் நமக்கு நாகாலாண்டில் புது ஸ்டேட் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி. எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க? 1963ல. ஹரியானா வாஸ் கிரியேட்டட் அந்த ரெக்கமெண்டேஷன் விச் கமிஷன்? ஹரியானா என்ன கமிஷன்? ஷா கமிஷன். பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966, ஹிந்தி பேசுகிற மக்களுக்காக. சிக்கிம் பிகேம் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஸ்டேட். என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்? 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 35th கிடையாது, 36 பார்த்தோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஸ்டேட்டாக என்ன எப்போ ஆயிடுச்சுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 36th அமெண்ட்மெண்ட். 6th அமெண்ட்மெண்ட் 1975. நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 371F. விச் ஆக்ட் கிரியேட்டட் மிசோரம் அஸ் ஸ்டேட்? ஸ்டேட்டாக மிசோரம் ஆக்ட் தான் 1986ல. ஸோ சொன்ன இல்லைங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்மளோட மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஸ்டேட் ஆஃப் மிசோரம் ஆக்ட் 1986. அடுத்து, கோவா பிகம் ஏ ஃபுல் ஸ்டேட் எப்போ ஸ்டேட்டாக உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ உருவாச்சு? 1987ல. என்ன ஆக்ட்? கோவா டாமன் டையூ ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். 25th ஸ்டேட்டாக உருவாச்சு 1987ல. தெலுங்கானா வாஸ் கார்வ்ட் அவுட் ஆஃப் விச் ஸ்டேட்? எதுலேருந்து வந்துங்க தெலுங்கானா? ஆந்திர பிரதேஷ். இது நமக்கு தெரியும். 2014ல. அது ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன், ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் 2010 எதுக்காக போட்டிருப்பாங்க? தெலுங்கானா ஃபார்மேஷன். அடுத்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் 2019. அது மூலிமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படிங்க பிரிச்சாங்க? 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஆன்சர் சி. 2 யூனிட். ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று லடாக். வென் வேர் தாதா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ மெர்ஜ்டு? ஸோ இந்த தாதா நாகர் ஹவேலி டாமன் டையூ 2 மெர்ஜ் பண்ணி ஒன்றா கொடுத்துருப்பாங்க. என்ன ஆக்ட்? January 26, 2020. அடுத்து, புதுச்சேரி வாஸ் மேட் அ யூனியன் டெரிட்டரி பை விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்? புதுச்சேரியை எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 14th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. 14th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. தாத்ரா நாகர் ஹவேலி வாஸ் கன்வெர்டட் இன்டு யூனியன் டெரிட்டரி எப்போ மாற்றிருப்பாங்க? 10th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961. ஓகேங்களா? அடுத்து, மெட்ராஸ் ஸ்டேட் எப்போ ரீநேம் பண்ணாங்க? January 14, 1969ல. So, which state was created by Bombay Reorganization Act? குஜராத் கரெக்டுங்களா? குஜராத், மகாராஷ்டிரா பிரிச்சிருப்பாங்க, அதுக்காக போட்டு. அடுத்து, ஆர்டிகல் 370 gave special status to Jammu and Kashmir. Under which part of the constitution? Under which
பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 370 நம்ம சொன்னீங்களா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அது வந்து நமக்கு என்ன ஐ மீன் எந்த பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்ட் 21. பார்ட் 21 தான் நமக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், டெம்பரரி ட்ரான்ஸ்ஃபர், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அது பார்ட் 21. ஸோ இப்படியும் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான், யூனியன் டெரிட்டரி முடிஞ்சு ஓகேங்களா. யூனியன் டெரிட்டரிஸ் முடிஞ்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா.